குமார், ஏன் பாஜகவோ வலதுசாரிகளோ இந்த போராட்டத்தை சந்தேகிக்கிறாங்க? ஒரு மாணவர்கள் தன்னெழுச்சியாக தங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு உணர்றாங்க, போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஏன் அந்த சந்தேகம் வருது உங்களுக்கெல்லாம்? நண்பர் ஜீவசகாப்தம் சொல்கிறது போல் எந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஒரு 10 பேர் பேரை சொல்ல முடியுமா இவ்வளவு கூட்டம் வந்த இடத்துலங்கிறத கேட்டால் அவருக்கு சொல்ல முடியாமல் சொல்ல தெரியாமல் இருக்கலாம், எனக்கு கூட தெரியாது. ஆனால் மாணவர்களை பேருக்கு சாம்பிளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. கழகத்தில் ஈடுபட்டது அத்தனை பேரும் இளைஞர்கள், அங்கே இருக்க பலதரப்பட்ட இளைஞர்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இருக்காங்க. இவங்க சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் வீடியோ நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்க இந்த பாருங்க சார். யார் சப்போர்ட் டெலிவரி பண்ணாம பேட்டி கொடுத்துருக்காங்க, கேளுங்க 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 கேளுங்க. பன்னூர் 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 சொல்றாரு பாருங்க. இவரை விடுங்க, இவர் வர்ணனை உங்களை போல ஒரு வர்ணனை. அவர் பேசுறத கேளுங்க. குமார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. குமார் நீங்க சொல்ல வர்றது தெளிவா சொல்லுங்க. அங்க இருந்து ஆர்டர் போட்டானுங்க, இங்க உள்ள இந்த நகர்ப்புற நக்சலைட்டுகளுக்கு சாப்பாடு ஆர்டர் போட்ட உடனே யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து குறிப்பா வந்து அல் ஜசீரா டிவி எந்த நாட்டுல இருந்து வருதோ அங்க இருந்து அவனுங்க எல்லாம் சாப்பாடு ஆர்டர் போட்டு இவனுக்கு சாப்பாடு ஜொமேட்டோவும் கொண்டு போய் டெலிவரி பண்ணானுங்க. சரிங்க, இப்ப அப்ப அத இந்திய அரசு எப்படியும் அந்த கண்காணிப்பு அமைப்புக்குள்ளதான் அதை வச்சிருப்பாங்க. அப்ப அதை கண்காணிச்சு ஈஸியா தடுத்துறலாம். இருங்க நான் குமார் கொஞ்சம் ஐ வில் டேக் தட் உங்க டைம் எடுத்துக்கிறாருங்க. ஆமாங்க, வணக்கம் மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கங்க. வடலூர் ராமலிங்க அடிகளார் மடத்தை சேர்ந்த காருண்யவாதிகளும் சபர்மதி காந்தி ஆசிரமத்தை சேர்ந்த வந்து காந்தி தொண்டர்களும் நேற்று வந்து பாராளுமன்றத்துக்கு இதுக்கு வந்து ஒரு அமைதியான முறையில சன்மார்க்க முறையில அப்படியே ரத்தமின்றி கத்தியின்றி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அப்படியே மோடிய திருப்பி பாக்குற அளவுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. அதாவதுங்க இத கேட்டா சிரிப்பாங்க. 1ஆம் நம்பர் நகர்ப்புற நக்சலைட்டுங்க. யார் மாணவன் நீட்டுக்கு நீ போராடுறனா நீட்ல எப்படி 370 திரும்ப கொண்டு வாங்குற பிரிவினைவாத கோஷம் எப்படி வந்தது? யார் அந்த வாங்சு? யாரு அந்த வாங்சு? ஏற்கனவே அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது. பாகிஸ்தான் நம்ம எதிர்நாட்டுல போய் உட்காந்து அங்க உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தவரு. அவர் குமார் சரியா சொல்லல. வெளிநாட்டுல இருந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 3 வேளை உணவு அங்கிருந்து ஆர்டர் பண்றோம். டாலர்ல ஆர்டர் பண்றான், ரியால்ல ஆர்டர் பண்றான். இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போய் கிடக்குது. ஐயா, விவசாயிகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு வருஷம் உட்கார்ந்து அழிச்சாட்டியம் பண்ணானுங்களே இந்த வியாபார குண்டர்கள். என்ன இந்த கேரவன் வேன் வச்சுக்கிட்டு பண்ணானுங்களா ஒரு வருஷம். அப்ப எங்க சோத்துக்கு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி ஆப்கானிஸ்தான் ரியால்ல இருந்து இங்க டெல்லிக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ண முடியுமா? ஐயா இப்ப ஒரு நிமிஷம். நான் சிங்கப்பூர் போயிருக்கிறேன், மலேசியா போயிருக்கிறேன். என் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு ஆர்டர் பண்ண சொன்னாங்கன்னா என் ஜொமேட்டோ ஓபன் பண்ணி ஆர்டர் பண்ண முடியாது. என்ன கேக்குறீங்க நீங்க கேள்வி? அந்த மாதிரி அங்க இருக்கிற பிரிவினைவாத சக்திகள், அந்த பன்னுங்க ஒரு பயங்கரவாத அயோக்கிய பையன். சரிங்க, அப்படி தீவிரவாத சக்திகள் தேச விரோத நாசகார சக்திகள் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா இந்நேரம் அதற்கான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கலாம்ல. 4 நாள் ஆகுது, ஏன் எடுக்க முடியல? குமார் ஒரு நிமிஷம் பிளீஸ். என்ன ஜொமேட்டோ செயலி உடனே முடக்கம் பண்ணிடலாமா? பாசிசம் பாயாசம் பண்ணுங்க. இல்ல ஜொமேட்டோவா ஸ்விக்கி எல்லாத்தையும் வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணதுக்கே குதிக்கிறானுங்க வானத்துக்கும் பூமிக்கும். தேச விரோத சக்திகளை அரெஸ்ட் பண்றதுக்கு என்னங்க சிக்கல் வேண்டி கிடக்குது உங்களுக்கு? நீங்க எங்க இருந்தா கூட ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் பண்றவன் தேச விரோதி, வாங்கி சாப்பிடுறவன் தேச விரோதினா உடனே நடவடிக்கை எடுக்கலாம். பதில் சொல்லு. ஏழை விவசாயிங்க ஒரு வருஷம் வந்து கேரளன் வேனுக்குள்ள படுத்துக்கிட்டு இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்களே, அவங்களுக்கு எப்படி ஒரு வருஷம் போராட்டம்? அவங்களே ஏழை விவசாயிகள், அவங்களுக்கு யாரு கேரளன் வேன்ல உட்காந்துக்கிட்டு நல்லா இந்த ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? வயிற்றுல அப்படியே இந்த பச்சை துணியை கட்டிட்டு தண்ணியில நினைச்சு கட்டிட்டு போராடினாங்களா? நான் ஒரு சீக்வன்ஸ் சொல்றேன் தம்பி, அளவு பண்ணுங்க. 12 வருஷமா மத்தியில ஒரு நிலையான ஆட்சி, அதன் மூலம் பிரதமருக்கு மோடிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சர்வதேச மரியாதை, உலக பொருளாதாரமே மந்தமா இருக்கிறப்ப இந்தியா தனித்தன்மையோடு அதுல இருந்து எழுந்து நிற்பது ஒரு காரணம். வலுவான ஆசிய தலைவராக மோடி உருவானதுனால் உலகில் உள்ள அமெரிக்கா உட்பட சில நாடுகள் கண் பார்வையில இருக்கிற மிகப்பெரிய உறுத்தல். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற இன்னொரு சீக்வன்ஸ பாருங்க. பன்னீர்செல்வம்னு ஒரு பலகீனமான முதலமைச்சர் இருந்தப்ப ஜல்லிக்கட்டுக்குன்னு இப்படித்தாங்க ஆரம்பிச்சானுங்க. அது கடைசியில எங்க உள்ள புகுந்து அது எப்படிப்பட்ட ஒரு வன்முறை போராட்டமா ஒரு நாட்டை பிரிவினைக்கு தூண்டுற அளவுக்கு ஒரு போராட்டமா போச்சுங்கிறதுக்கு தமிழ்நாட்டு உதாரணம் நம்பர் 1.
ஸ்டெர்லைட் போராட்டம் இதே மாதிரி நாங்க 100 நாள் போராடுறோம், 150 நாள் போராடுறோங்கிறது கடைசி நாள் இதே மாதிரி திட்டமிட்டு இந்த நகர்ப்புற நக்சலைட்டுகளால் கட்டமைக்கப்பட்டு கடைசியில துப்பாக்கி சூட்டுல போய் முடிஞ்சு 14 பேர் செத்து போனாங்க. எதுக்குன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு பலகீனமான அன்றைய அரசு முதல்ல நிகழ்வுக்கு திரு பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் திரு பழனிசாமி இருந்தப்ப அந்த அரசை எப்படியா டீஸ்டெபிலைஸ் பண்ணலாங்கிறது. சிஏஏன்னு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 2 வருஷம் கூப்பாடு போட்டானுங்க. ஏன்னா அது ஷாகின் பாத், சென்னையின் ஷாகின் பாத். நான் கேக்குறேன், சிஏஏ சட்டம் இன்னைக்கு அமல்ல வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகுது. ஒரு இஸ்லாமியர், இந்தியாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் இது வரைக்கும் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அடுத்த அட்டுழியம் விவசாயிங்கிற பேர்ல வியாபாரி குண்டர்கள் 1 வருஷமா டிராக்டர்ல வந்து என்னென்ன அட்டுழியம் பண்ணாங்க. செங்கோட்டை போராட்டம், அதை மறந்துடாதீங்க. செங்கோட்டையில போய் இந்திய கொடியை கீழே இறக்கிட்டு அவனுங்க பிரிவினைவாத கொடியை மேல ஏத்துறானுங்க. தற்போது இந்த அடிச்சு ஒழிக்கப்பட வேண்டிய கரப்பான் பூச்சிங்கிற பேர்ல பிரிவினைவாத போராட்டம். அந்த பன்னூர் இன்னைக்கு காலையில சொல்றான், கரப்பாம்பூச்சி தலைவர்களோட நான் இன்னைக்கு பேசினேன், வந்து இந்தியாவை துண்டு துண்டா டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், இதுதான் இந்த நோக்கம் நிறைவேறும், மோடியவும் இந்தியாவையும் டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த போராட்டத்துல நேற்று கலந்துகிட்ட ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார், மோடி மர்கையா, மோடி சாவ மாட்டான், சாவ அடிக்கணும் மோடி அப்படின்னா இவனுங்கெல்லாம் மாணவர்களா? அந்த ஜேஎன்யூ அப்படின்னு நகர்ப்புற நக்சலைட்டுகளோட ஃபேக்டரி ஒண்ணு இருக்குதாங்க, ஒட்டுமொத்த பிரகாஷ் ராஜ் அந்த நக்சலைட் போனாவே தெரிய வேண்டாம் எப்பேற்பட்ட யோகியனுங்க போராடுறானுங்க அப்படின்னு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த டீப் ஸ்டேட்ஸ் சொல்ற வெளிநாட்டு நாசகார சக்திகள் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு ஆயுதமா கையில் எடுத்துட்டு போராடி பார்ப்பாங்க. சரி மணிகண்டன், ஒரே ஒரு டவுட் தான். நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் போட்டீங்க, இவ்வளவு பெரிய போராட்டம், நாட்டை சீர்குலைக்கக்கூடிய போராட்டம் அந்நிய சக்திகளின் ஆதரவோட இங்க நடக்குது அப்படின்னு இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய பட்டியல் போடுறீங்க. அது யாருன்னு கண்டறிஞ்சு அந்த போராட்டத்துக்கு நம்ம நாட்டுல யாரு துணை போறாங்கன்னு கண்டறிச்சு நடவடிக்கை எடுத்துடலாம்ல, ஏன் எடுக்காம விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? இன்னைக்கு அது நீட் போராட்டம் வரைக்கும் அந்த தேச விரோத சக்திகள் வெளியே வர்றாங்க. இத்தனை வருஷமா அதை கண்டறிஞ்சு தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல, முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கலாம்ல, ஏன் நடக்க முடியல? டீப் ஸ்டேட்டுங்கிறது ஒவ்வொரு பங்களாதேஷ்ல அரசாங்கத்தை கமுத்துற மாதிரி, இலங்கையில கமுத்துற மாதிரி பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாம் பண்ண அட்டூழியத்தை பண்ற ஜார்ஜ் ஜோரஸோட இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவரோட சொல்லப்படுற ராஜீவ் காந்தியோட பையன் போய் உட்காந்து அவங்களோட பேசுறாரு, அவங்க டீம் உட்காந்து பேசுது. இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவரே நக்சல்களோட கூடாரத்துல உள்ள போய் உட்காந்துட்டு பேசுறாரு. இந்திய பிரதமரா இருக்கிற மோடி 111 தடவை அரசாங்கத்தை காரணமா வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. 342 தடவை கூட பிஎஸ்ஓ கூட வச்சுக்காம இந்த ராகுல் காந்தி போயிட்டு வர்றாரு. யார போய் சந்திக்கிறார், எங்க போய் பண்றார், புது புது விதமா பண்றாங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன் மணிகண்டன், இப்ப ராகுல் காந்தி வரைக்கும் அந்த சந்தேகத்தை நீட்சியா கொண்டு போயிட்டீங்க. எல்லாரும் தேச விரோத சக்திகளா இருக்கிறாங்க, ஜார்ஜ் சோரஸோட துணை இருக்கு, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு வலுவான ஆதாரம் இருக்குதுன்னா நடவடிக்கை எடுக்கலாம்ல. நீங்க தானங்க மத்திய அரசாங்கமாவே இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரும் மோடியை அழிக்க பாக்குறாங்க, நாட்டை அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு திருப்பி நீங்க பேசுறதுதான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விதமா இருக்கு? ஐயா நான் கேக்குறது, சிஏஏ போராட்டம்னு பண்ணாங்களே, தன்னெழுச்சியா பண்ணாங்களே அந்த போராட்டம், இதே மாதிரி அதனால இந்தியாவில் ஏதாவது தவறு நடந்தா எந்த இஸ்லாமியனாவது வெளியேற்றப்பட்டாங்க. அது வேறங்க, நீங்க போராட்டத்துல தேச விரோத சக்திகள் உள்ள வருதுன்னு சொன்னா தடுக்க வேண்டியதானே? ஐயா நாங்க பாருங்க, நான் குற்றஞ்சாட்டலாம், சாதாரண குடிமகன். இதுல அமெரிக்கா பின்னாடி இருக்குது, ஜார்ஜ் சோரஸ்ங்கிற அயோக்கிய பையன் இருக்கிறான், பன்னூன்ங்கிற தீவிரவாதி இருக்கிறான், நான் பேசலாம். அரசாங்கத்துல இருக்கிறவங்க அமெரிக்காவை நேரடியா அப்படி முறைச்சிட்டு சொல்ல முடியாது. அதுக்கு எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்பாங்க. திடீர்னு வெளிநாட்டுல இதே தீவிரவாதிகள் போறான், அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை நடக்குதுல்ல, துரந்தர் நடக்குது இல்ல. ஜார்ஜ் சோரஸ் கிட்டயோ ராகுல் காந்தி கிட்டயோ கூட போக சொல்லல. நீங்க சொல்ற பட்டியலிடுறவங்க எல்லாம் கடைநிலையில இருக்கக்கூடிய தேச விரோத சக்திகள் தானே சொல்றீங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் வேணும்? இயல்பா எடுக்கலாம்ல. எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி பிரிவினைவாதத்துக்கு துணை போன கேஜ்ரிவால்ங்கிற பிரிவினைவாதி சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்கடிக்கப்பட்டார். மம்தா பானர்ஜி என்ற பிரிவினைவாத சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்கடிக்கப்பட்டார். ஸ்டாலின் என்ற மறைமுக பிரிவினைவாதி சொந்த தொகுதியிலே விஎஸ் பாபுவினால். எங்க நீங்க சொல்ற பிரிவினைவாதிகள் எல்லாமே பெரிய பெரிய மாநிலத்தோட முதலமைச்சர்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாரும் சொந்த கட்சியிலே அனாதையா போன மம்தா பானர்ஜி, சொந்த கட்சியிலே அனாதையா போன கெஜ்ரிவால், சொந்த தொகுதியிலேயே விஎஸ் பாபுவினால் முடித்து கட்டப்பட்ட ஸ்டாலின். பாத்தீங்களா, இதுதான் தீவிரவாதத்தை யார் மறைமுகமா ஆதரிக்கிறாங்களோ, ஆட்சியில் இருந்தா மறைமுகமாகவும், எதிர்கட்சியா இருந்தா நேரடியாகவும் இந்த நாட்டை பிரிவினை. நான் கேட்கிறேன், பன்னூன்கிறவன் இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட சர்வதேச பயங்கரவாதி,
கனடாவுல உட்கார்ந்துட்டு நான் கரப்பாம்பூச்சிகளோட நான் பேசினேன் அப்படின்னு சொல்றானா, சரி. அவன் அதே மாதிரி அந்த டீப்டேன் யாரோ ஒருத்தன் வந்திருக்கானே, இந்தியாவுக்கு அவனுக்கு என்ன சந்தா, அவன் அமெரிக்க வாழ் இந்தியன், அவன் என்ஆர்ஐ. இங்க வந்து திட்டமிட்டு ஒரு நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு மோடி அரசாங்கத்துக்கு எதிராக டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். 12 வருடத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, இந்திரா காந்தி காலத்துல எப்படி ஒரு வளர்ச்சி இருந்ததோ அது போல ஒரு வளர்ச்சி இந்த நாட்டுக்கு இருக்குது. Okay. ஆசியாவை தாண்டி உலகத்தின் பெரிய தலைவரா இருக்கிற மோடியை டீஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ற அயோக்கியத்தனம், இதை மக்கள் முறியடிப்பார்கள். சரி வரேன்.